நடக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்பதாங்க சொல்லணும். நம்ம ரத்னம் பார்த்துக்கிட்டா வள்ளிக்கிட்டயே வந்து கேட்குறாங்க. "உனக்கு நான் முக்கியமா? இல்லைன்னா வந்து அந்த வேலன் முக்கியமா?" அப்படின்னு கேட்குறாங்க அப்படிதாங்க சொல்லணும். ஆனா வள்ளி வந்து ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து வேலண்ண உங்களோட வீட்ல தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. "டேய் வேலா ஒழுங்கா உண்மைய சொல்றா. ஏன்டா இப்படியெல்லாம் பண்ண? எதுக்காகடா இப்படி பண்ண?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா நான் ஒரு காரணத்தோட தான் பண்ணேன். என்னைய வந்து வள்ளி வந்து விரும்புனாங்க. அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் நீ பண்ண காரியத்தால பாத்தியாடா உன் தங்கச்சி வந்து இப்படி வாலா வெட்டியா நிக்கிறாடா. அவள நீ யாரு கல்யாணம் பண்ணிப்பா?" அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "அம்மா ஃபீல் பண்ணாதம்மா. அவளோட வாழ்க்கைய நான் சரி பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எங்கிட்றா சரி பண்ண? பாத்தியா வந்து எப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாத்தியா? உன் ஆனந்தியோட கழுத்துல வந்து தாலியே கட்ட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா இப்ப என்ன பண்ண போற?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா." அப்படிங்கிற மாரி வந்து வேலன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் நான் சொல்றத நீ ஃபர்ஸ்ட்டு கேளு. நீ பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டேன். அப்பா, அம்மா வந்து அத வந்து இனிமே யோசிக்கவே மாட்டேன் சரியா? நீ இப்ப என்ன பண்றன்னா, நான் சொல்றத மட்டும் கேளு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சொல்லுங்கம்மா என்னம்மா பண்ணணும்?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனேயும், "நீ வந்து இப்போ உடனடியா வந்து திருப்பி ரேணுகா கழுத்துல வந்து தாலிய கட்டு. அவள வந்து நம்ம வீட்டு மருமகளா கொண்டு வா. அது எனக்கு போதும். அதுக்கடுத்து வந்து உன் தங்கச்சி வாழ்க்கை சரியா இருக்கும். கார்த்தி வந்து கண்டிப்பா வந்து அவ கழுத்துல வந்து தாலி கட்டுவான்ப்பா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "அம்மா நான் சொல்றத புரிஞ்சுக்கோம்மா. ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நானும் வள்ளியும் வந்து விரும்புனோம்மா. உனக்கு ஏம்மா சொல்றது புரிய மாட்டேங்குது? அந்த விஷயம் வந்து ரேணுகா கூட தெரியும்மா. இங்க பாரு கார்த்தி நான் சொல்றத கேளுடா. ஒழுங்கா வந்து ஆனந்தியோட கழுத்துல தாலிய கட்டுறா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "டேய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னைய வந்து இப்ப தாலி கட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியா? நான் உன்ட்ட ஆல்ரெடியே சொன்னேன்ல, என் தங்கச்சி கழுத்துல மட்டும் நீ தாலி கட்டலைன்னா உன் தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உன்ட்ட சொன்னேன்ல. அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல வந்துடா திருப்பி என்னைய வந்து தாலி கட்ட சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா முத்தையா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் அமைதியா இருடி. இன்னும் கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எதுக்கு இப்ப அவசரமா இந்த முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏங்க உங்களுக்கு என்னங்க தெரியும்? ஒரு பொண்ணு வாலா வெட்டியா இருந்தா அவளோட கஷ்டம் அவளுக்கு தாங்க தெரியும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அழுதுகிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "டேய் வேலா கடைசியா உன்ட்ட கேட்குறேன்டா. அவ கழுத்துல வந்து நீ தாலி கட்டுவியா மாட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "அம்மா என்னால மட்டும் அது மட்டும் செய்ய முடியாதும்மா." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. விறுவிறுன்னு வந்து நம்ம வேலனை வந்து கைய பிடிச்சு வெளியில தள்ளி விட்டுறாங்க. "இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. என் பேச்ச நீ கேட்கல. இனிமே வீட்டுக்குள்ளேயே வராதடா." அப்படின்னு சொல்லிட்டு வேலனை வந்து வெளியில அனுப்பி வச்சுடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா இவங்களும் "இனிமே தான் தாலி கட்ட மாட்டான்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. நம்ம ரேணுகா அவங்க ஃபேமிலியும் கிளம்பிடுறாங்க. முத்தையா வந்து போய் பேசிக்கிட்டு இருக்காங்க வேலன்கிட்ட. "டேய் வேலன் உங்க அம்மா வந்து கோவத்துல சொல்லிக்கிட்டு இருக்காடா. வாடா வீட்டுக்குள்ள." அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. உடனே வேலனோட அம்மா வந்து சொல்றாங்க, "ஏங்க இப்ப நீங்க வீட்டுக்குள்ள வாரீங்களா? இல்லைன்னா நீங்க அவங்க கூடயே நீங்களும் வெளியில போறீங்களாங்க?" அப்படிங்கிற மாரி திட்டுறாங்க. உடனே வேலன் வந்து சொல்றாங்க, "அப்பா நீங்க எதுக்குப்பா வெளியில வர்றீங்க? தயவுசெய்து நீங்களும் உள்ள போங்கப்பா. நீங்க வந்து அம்மா கூட இருங்க. பிரச்சனைய நான் பார்த்துக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு உள்ள அனுப்பி வச்சுடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு முத்தையா வந்து இங்க உள்ள வந்துற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா வெளியில ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க வள்ளி வந்து. உள்ள பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, சுமதி இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "ஏங்க வெளியில வள்ளி வந்து சாப்பிடாம கொள்ளாம இருக்காங்க. அவள பார்த்தாலே பாவமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளுக்கு சாப்பாடு ஏதாவது குடுக்கலாமா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமாடி அதத்தான் நானும் நினச்சேன். அவளுக்கு ஏதாவது சாப்பாடு குடுக்கலாம் சுமதி. ஏதாவது ஏற்பாடு பண்ணி குடுத்துரு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரிங்க நீங்க உள்ள போங்க. நான் யாருக்கும் தெரியாம போய் சாப்பாடு போய் வள்ளி குடுத்துட்டு வந்துடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு வெளியில போறாங்க. கரெக்ட்டா அந்த நேரத்துல வந்து வேதா வந்து பார்த்துடுறாங்க. "ஏய் எங்கடி போற?" அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும், இல்ல இந்த சாப்பாடு குடுக்க போறேன்." அப்படிங்கிற மாரி தயங்கி தயங்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஒழுங்கா வந்து வீட்டுக்குள்ள வந்துரு. இல்லைன்னா நீயும் அவள மாதிரி வெளிய தான் போற. அவளுக்கு எதுக்கு சாப்பாடு குடுக்க போற?" அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வேற என்ன பண்றது சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா வள்ளி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி, "அப்பா என்னைய உள்ள கூப்பிடுங்கப்பா. நான் எந்த தப்புமே பண்ணலப்பா. நான் உங்க பொண்ணா திரும்பி வந்திருக்கேன்ப்பா." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிற மாரி காட்டிட்டு இருக்காங்க. அந்த சவுண்டு பார்த்துக்கிட்டோம்னா ரத்தினத்தோட காதுக்கு வந்து கேட்டுருது. "வள்ளி வள்ளி" அப்படின்னு சொல்லிட்டு அவரு பார்த்துட்டா அவர் பெட்ல இருந்து இறங்கி கீழ வராரு. அந்த நேரத்துல வேதா வந்து தடுக்குறாங்க. "ஏப்பா எங்க போற?" அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும், இல்லக்கா வெளியில வந்து வள்ளி நிக்கிறான்னு நெனைக்கிறேன். அவ சத்தம் எனக்கு கேட்குது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அவள தலைமொழி இருப்பா. அவ வந்து நம்ம குடும்பத்துக்கு தேவையே கிடையாது. நம்ம குடும்பத்தோட மானத்தையே வந்து அவ வாங்கிட்டா. அவ நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். தயவுசெய்து உள்ள போப்பா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்லக்கா நான் வெளியில போய் அவள பார்த்துட்டு வந்துடுறேன்." அப்படி சொல்லிட்டு விறுவிறுன்னு கதவ திறந்து வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்தோனே ஓடி போய் வந்து வள்ளி வந்து அவங்க அப்பா வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. "அப்பா சாரிப்பா நான் பண்ணது தப்பு தான். இருந்தாலும் வந்து என்னைய மன்னிச்சுக்கோங்கப்பா. நான் வந்து எதுவுமே வந்து தெரிஞ்சு பண்ணலப்பா. அந்த வேலன் வந்து எனக்கே தெரியாம என் கழுத்துல தாலி கட்டிட்டான்ப்பா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு நம்ம ரஞ்சித் வந்து சொல்றாங்க, "ஏய் என்னடி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? இங்க வந்து இப்படி சொல்ற, கோர்ட்ல வந்து நாங்க லவ் பண்ணோம். அதனால தான் தாலி கட்டினான்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி திசை திருப்ப பார்க்குறியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அப்பா நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு தயவுசெய்து நான் சொல்றத கேளுங்கப்பா. அங்க
பார்த்துக்கிட்டோம்னா நான் அப்படி தான் வம்படியாக வந்து தாலி கட்டினான் அப்படின்னு சொன்னேன்னா கண்டிப்பாக போலீஸ்காரங்க அவனை ஏதாவது பண்ண அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க குடும்பம் ரொம்ப அதை ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு கடைசியில் வந்து நம்ம குடும்பத்தினால தான் அவங்க அப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரு மீடியா எல்லாத்துலேயும் பேசி எதிர்க்கட்சியெல்லாம் பேசி உங்க மானத்தை வாங்கிடுவாங்கப்பா, அதனால தான் இப்போ உங்கள் மானத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த சைடு பார்த்தா ஆட்டோ சத்தம் கேட்குது. யார் வரான்னு பார்த்தா ஜானகியும் நம்ம வேலன்னு வர்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. டேய் நீ எதுக்குலாம் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து ரஞ்சித் வந்து அவங்கள கோவப்பட்டு அடிக்க போகிற மாதிரி காட்டுறாங்க. ஏய் ரஞ்சித் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ரத்னம் வந்து சொல்லிடுறாங்க. ஐயா இப்போ நான் எதுக்கு வந்தேன்னா என் வள்ளி மேடம் மேலே எந்த தப்புமே கிடையாது, நான் தான் எல்லா தப்பு பண்ணேன், அதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த தப்புனாலும் எனக்கு கொடுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் நீ எதுக்குடா தண்டனை வாங்கணும், நான் தண்டனை வாங்கிக்கிறேன், நான் சொல்ல போய் தானடா நீ வந்து தாலி கட்டின அப்படின்னு ஜானகி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரத்னம் வந்து முடிவெடுத்துடுறாங்க. இங்கே பாருமா வள்ளி, நீ வந்து கோர்ட்டில் என்ன சொன்னையோ அது வந்து எனக்கு தேவையே கிடையாது. இப்போ அவங்க 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 அப்பாட்ட சொல்லு, உனக்கு யார் வேணும், நான் வேணுமா இல்லைன்னா அந்த வேலன் வேணுமா, அதை மட்டும் சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அதிரடியான முடிவு எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.